அக்னி கண்ணனின் மிட்டாய் கோயில். அத்தியாயம் 35. ஒன்றும் தெரியாத அப்பாவி பெண் போல் அமைதியாக அமர்ந்திருந்த மனைவிக்கு ஸ்பூனில் கஞ்சி எடுத்து சூடு பதம் பார்த்து ஊட்டிய ருத்ரன் அவளை ஓயாது முறைப்பதை ஓரக்கண்ணால் பார்த்தவளுக்கு சிரிப்பாக வந்தது. நியாயமா பார்த்தா இந்த முறைப்பு கோபத்தை எல்லாம் நான் காட்ட வேண்டியது. ஆனா இந்த தடியன் எல்லாத்தையும் ஏடா கூடமா பண்றான். உதட்டசைவில் முணுமுணுத்தவளின் மினுமினுத்த இதழ்கள் போதைக்குள்ளாக்கியது அவனை. ஏய், அங்க என்ன தனியா முணுமுணுப்பு? அதட்டலாக வந்தது அவன் குரல். எங்க ஆத்துக்காரருக்கு நல்ல புத்திய கொடுன்னு பெருமாள வேண்டின்னு இருக்கேன். ஏய், என்ன நக்கலா? அச்சோ, உங்ககிட்ட நக்கலுங்களா? உண்மையை தாங்க சொல்றேன். கண்கள் சிமிட்டி அப்பாவியாக சொன்ன மனைவியிடம் கோபத்தை கடைபிடிப்பது எல்லாம் மிகவும் கடினமாக தெரிந்தது அவனுக்கு. வர வர பயம் விட்டு போச்சுடி, அதான் வாய் ஓவரா ஆடுது என்றான். அவனது தொடர் சேவையால் மீண்டும் புத்துணர்ச்சி பெற்று மினுக்கிய உதட்டை பார்த்தபடியே. ஆமா, நீங்க மட்டும் ஆடவே இல்லையாக்கும். ஏய், நீ எதை பத்தி சொல்ற? நீங்க என்ன நினைச்சீங்களோ அத பத்தி தான் என்றால் உதட்டின் மேல் நாக்கை சுழட்டி அவனை ஒரு மார்க்கமாக பார்த்து. தன் அவளின் மோகம் தூண்டும் பார்வையின் தாக்கத்தில் உடல் உஷ்ணம் உச்சி வரை எகிரிட ஸ்பூனை கிண்ணத்தில் வைத்து அவஸ்தையாக பின்னங்கழுத்தை தேய்த்து கொண்டவன் நினைவில் காலையில் நடந்த அனைத்தும் ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றி ஆண்மையை சிலிர்க்க வைத்தது. குளியல் அறையில் நின்ற பேதையின் பார்வையில் சிக்குண்டு நின்றவனின் ஆண்மையோ மனைவியின் அதீத அழகினில் மயங்கி கிறங்கியது. ஒரு இரவோடு இனி ஒருபோதும் அவளை உடலளவில் நெருங்கவே கூடாது என்று கடும் சபதம் எடுத்தவனின் தீர்க்கம் எல்லாம் பெண்ணின் ரகசிய ஸ்தானங்களில் மையில் கொண்டு சபதத்தை உடைத்து நொறுக்குவதாய் உணர்ந்தான் ருத்ரன். ஷப்பா, என்ன வெக்கமே இல்லாம நம்ம முன்னாடி இப்படி இருக்கா? உள்ளே கோபம் எழுந்தாலும் இதுவும் கண்ணுக்கு குளிர்ச்சியா ரொம்பவே சூப்பரா தான் இருக்கு. என் குயிலு தகதகன்னு வெள்ளிச்சிலையா மின்றாளே. நெற்றி, கண்ணம், மூக்கு, உதடு, தாடை, கழுத்து என அங்க வளைவுகளின் அதிசயங்களை அணு அணுவாக ரசித்து பார்த்து மூர்ச்சையாவது போன்ற பிரம்மை. வேணாண்டா, இதுக்கு மேல இங்க நின்னா உன் சபதம் எல்லாம் மண்ணா போகும். அப்புறம் நீதான் கடந்து அடிச்சுக்கணும். இந்த ராஜ மோகினி கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிச்சிடு. அவஸ்தையாக மனதில் எண்ணியவனின் கால்கள் அங்கிருந்து நகர முடியாமல் குழலியின் குழைந்த அழகில் கட்டுண்டு நின்று சதி செய்தது. அவனது பார்வையின் வீரியமே தன் பெண்மைக்குள் தேனூறச் செய்ய தேகம் சிவந்து கூச்சத்தில் நெளிந்தது பூங்குயில். இதுவரை அவனை சீண்ட எண்ணி தன் நிலையினை பற்றி யோசனை செய்யாதவள் தற்போது அவனது சூடான கண்களே கலவி கொள்வதை போல உணர்ந்தவள் கால்கள் பின்னி கரங்கள் நடுங்க அணை கட்டினாள் தன் மார்பு கூட்டை. ஆனாலும் பாவம் அணையிட்டும் அடங்காது தன் அவனின் பார்வைக்கு விருந்தாக ஆங்காங்கே பிதுங்கி தெரிந்த மலர் அழகில் மதி மயங்கினான் ரதியின் அழகன். அக்கா ஒண்ணு விடாம பார்த்தாச்சுடி, இப்ப என்ன மறைக்கிற? முரடன் கண்களில் குறும்பு. பாவம், அவளால் தான் அதை கண்டறிய முடியவில்லை. அச்சோ, இன்னைக்கு என்னவோ பண்றது உங்க பேச்சும் பார்வையும். வெளியே போங்கண்ணா. கண்கள் அலைப்பாய தரையை நோக்கியவளை ஆழ்ந்து பார்த்தான். இவ்வளவு நேரமும் வெள்ளோட்டம் பார்க்க ஆசை கொண்ட மனம் மோகம் தெளிந்து தலையை தட்டி கொண்டு வேக மூச்செடுத்து வெளியேற முயல பின்னால் இருந்து பசை போல ஒட்டி கொண்டது பெண் தேகம். போங்கோன்னா, போயிடுவேளா? ஏன்னா இவ்வளவு தத்தியா இருக்கே? திடம் வாய்ந்த நடு முதுகில் மென் இதழ் முத்தமிட்ட உரச தாபமாக கொஞ்சி பேசும் கிளியின் கரங்கள் அவனது திண்ணிய மார்பில் ஊர்கோலம் செய்து கட்டு வயிற்றில் படியேற ஆண் தேகம் துடித்து சூட்டை கிளப்பியது. ஏய், யார பார்த்து தத்திங்கிற? ஏதோ உடம்புக்கு முடியலன்னு பாவம் பார்த்து விட்டு போறேன். இல்லன்னு வெயி. இல்லனாலும் இங்க ஒண்ணு நடக்காது. நேக்குதான் நன்னா தெரியுமே என்று அவளின் சலிப்பான கண்களை உருட்டினான் ருத்ரன். ஏய், என்னடி அர்த்தம்? கோப விழிகளோடு பட்டென திரும்பிய வேகத்தில் குழலியின் இதயம் பயத்தில் சற்றே படபடத்தது என்னவோ மெய். இவ்வளவு தூரம் ஒரு பொண்ணா வெக்கத்தை விட்டு நின்று இருக்கேனும். ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கே? பாவம் பார்த்து விட்டு போக நான் என்ன நீங்க வளர்க்குற செல்ல பிராணியா? உங்க பொண்டாட்டி, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். நானும் சும்மா நிக்க வச்சு வேடிக்கை பார்த்துண்டு இதுல நான் மட்டும் கோபம் பொத்துண்டு வர்றது
என்ற கடைசி வரியை உதட்டுக்குள் கோபமாக முணுமுணுக்க லபக்கென விழுங்கி சுவிங்கம் போல மெல்லப்பட்டது அவள் பிஞ்சு உதடு. இது நாள் வரை பிடிக்காமல் வாங்கிய இதழ் முத்தம் இன்றோ தேனாய் தித்திக்க, கொலுசுகள் அலங்கரித்த கால்கள் எக்கி மன்னவன் கழுத்தில் மாலை கோர்த்த கரங்கள் அவன் சிகையை கோதி உற்சாகம் செய்ய, மனைவியின் ஒத்துழைப்பில் பித்தம் கொண்டான் ஆனவன். தங்களுக்குள் நடந்ததை ஒரு நாள் கூத்தோடு நிறுத்திக் கொள்ளலாம், அதையெல்லாம் ஒரு முதலுதவி போல காலப்போக்கில் அவள் மறந்து விடுவாள் என்று நினைத்து ஒதுங்க பார்த்தவனுக்கு குழலியின் உரிமையான அதிரடியில் தன் ஆண்மை அடி வாங்குவதாக எண்ணியவனுக்கும் மனைவி மீது தீராத மோகம் இருக்கவே செய்தது. மிருதுவான கலசங்கள் அழுங்காமல் குலுங்காமல் அளவாக நிமிர்ந்து நின்று கர்வமாய் உரியவனை ஈர்க்கும் போது எப்படி எட்டி நிற்கும் மனம். கற்சிலையும் போதை கொள்ளும் அழகு சிலை அவள். இரவு பதட்டத்தில் காணாத பொக்கிஷங்கள் யாவும் தன்னிடம் மறைக்காமல் காட்டி சொக்க வைக்கும் ஆத்துக்காரியை சுவற்றில் முட்ட வைத்து திகட்ட திகட்ட தேனை பருக அழுங்காமல் நின்று போதை ஏற்றினால் முனகல் ஒளி எழுப்பி, வளைவான மெத்து இடையில் அழுத்தம் கொடுத்த தன்னவனின் கரத்தை பிடித்து அவனால் துடிதுடிக்கும் இதயத்தின் மீது வைக்க நிமிர்ந்து பாவை முகம் பார்த்தான் ருத்ரங்கன். என்னடி பயமா இருக்கா? இதமாக துடிக்கும் இதழில் ஒரு இச்சு வைத்து கேட்டான். பயந்தான்னா? இன்னைக்கு நமக்குள்ள இருக்க இதே அநியோன்யம் கடைசி வரைக்கும் நீடிக்கணும்னு சட்டென்று எதிர்காலம் எண்ணி கண்கள் கரித்து கொண்டு வந்தது. இதற்கு அவன் என்ன பதில் கொடுத்து அவளை ஆறுதல் செய்ய முடியும்? அமைதியாக அவள் முகத்தை வெறித்தவன் நெஞ்சில் பூ மாலையாக சாய்ந்தாள் குழலி. இந்த அமைதி எனக்குள்ள எவ்வளவு பெரிய ரணத்தை உண்டாக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனாலும் நீங்க தான் வேணும். உங்க கூடவே இருக்கணும்னு இந்த மனசு அடிச்சுக்கிறது. துப்பாக்கி பிடிக்கிற முரட்டு கை என்ன தொடும்போது மட்டும் எப்படி மிருதுவா மாறுறது? கரித்த கண்களை அவன் மார்பில் துடைத்து மெல்லிய புன்னகையோடு அவன் கரத்தில் இச்சு வைக்க மேனி சிலிர்த்தான் ஆடவன். குயிலு, இதெல்லாம் வேணாமேடி, எப்பவும் போல எனக்கு முத்தம் மட்டும் போதும் என்றான் ஒருவித தவிப்போடு. ஆனா நேக்கு உங்ககிட்ட இருந்து எல்லா சந்தோஷமும் வேணும். சாதாரண கணவன் மனைவியா கடைசி வரைக்கும் உங்களோட நான் வாழணும் என்றால் தீர்க்கமாக. நடக்காத காரியம். அவன் முகத்தில் ஏளனம். அதையும் தான் பார்த்துடலாம். நீங்க தொடங்குறீங்களா இல்ல நானே தொடங்கட்டுமா? முறைப்பான அதட்டலோடு அவன் மீசையோடு உதட்டை கடித்து இழுக்க என்றவனின் முனகளில் இதுவரை அனுபவித்திடாத சுகமான வேதனை கொண்டான். மென்கரத்தால் தட்டு தடுமாறி அச்சாரம் போட்டு வீணை வாசித்த மனைவியை ஆச்சரியமாக கண்டு சுக முனகளில் தன்னை மறந்தான் ருத்ரங்கன். வன்முறை வேண்டாம் என்று அவனிடம் மன்றாடும் மனைவி கூடலில் வன்முறையை கையாண்டதை கண்டு அவனை திகைத்து போனான். ஏய், அப்படி வேண்டாம், உனக்கு வலிக்குண்டி. அவனின் அலறல் அந்த 4 சுவற்றில் முட்டி மோதி எதிரொலித்ததை தவிர்த்து அவரிடம் வேலைக்காகவில்லை. அமைதி அருங்கோ, நேக்கு வலிச்சா உங்களுக்கு என்ன? ஒழுங்கா கோஆபரேட் பண்ணுங்கண்ணா, இல்லாட்டி என்றவள் எங்கோ நறுக்கென கடிக்க ஆ என்றவனின் பலமான அலறல் மேலும் மேலும் அதிகரிக்க கொஞ்சமும் இரக்கம் பார்த்தால் இல்லை அவள். உனக்கு போயாடி பாவம் பார்த்தேன். கண்கள் சொக்க வழுக்கும் தரையில் சாய்ந்தான். உங்களை யாரு பாவம் பார்க்க சொன்னது? தானும் அவன் மேல் சாய்ந்தாள். குளியல் அறை மன்மதல் இலை பொரியும் மங்கள அறையாக மாறிப்போக மனைவியின் குதிரை ஆட்டத்தை சுகமாக அனுபவித்தான். வேக மூச்சுக்களோடு அவள் சோர்ந்து விழுகையில் முத்தமிட்டு சோர்வை நீக்கி அவள் அறியா குதிரை ஆட்டத்தை அவன் ஆடிக்காட்ட முதலில் மிரண்டாலும் வல்லவனுக்கு ஏற்ற வல்லவியாக மேலும் வேகத்தை அதிகப்படுத்தி இருவருமாக மன்மத கலைகளை கற்று ஆடி மகிழ்ந்தனர். வேர்வையில் தேகம் குளித்து தரையில் கிடந்தவளை குளிக்கச் சொல்ல குளிப்பாட்டிவிடச் சொல்லி அடம் பண்ணியது குழந்தை. இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியலையாடி? மூச்சு வாங்க முறைத்தான் அவளை. தெரியலையே, ஆனா என்ன ரொம்ப நேரமும் ஒரே இடத்துல கை தேய்க்குது. நன்னா எல்லா இடத்துக்கும் சோப்பு போட்டு விடுங்கோ. அசதியாக அவன் மீது சோப்பு நுரையோடு சாய மெல்லிய புன்னகை அவன் உதட்டினில். விட்ட காய்ச்சல் ஆடிய ஆட்டத்தில் மீண்டும் பிடித்து கொண்டது. குளிப்பாட்டி விட சொன்னதில் இருந்து தலை துவட்டி விட்டு உடைமாற்ற சொல்லி பவுடர் பூசி பொட்டு வைக்க சொன்னதும் இல்லாமல் சீப்பையும் கையில் கொடுத்து தலைவாரி விட சொல்ல அவளது இடை தாண்டிய அடர்த்தியான கருங்கூந்தலில் சீப்பை நுழைக்க தெரியாமல் தெண்டாடியவனை கண்டு வந்த சிரிப்பை அடக்கி கொண்டாள்.
ஒரு வயதுக்கு மேல் தாயிடம் கூட அத்தனை சலுகையாக எதையும் கேட்டு பெற்றிருக்க மாட்டாள். ஆனால் கணவனிடம் குழந்தையாகவே மாறி ஒவ்வொன்றிற்கும் அடம்பிடித்து கேட்டு உரிமையாக அவனை செய்ய வைத்து செல்லம் கொஞ்சுவதில் அத்தனை பேரானந்தம் கொண்டது மனம். மருத்துவரை பார்க்க செல்லும் முன்பு வயிற்றில் சிறிது ஆகாரமாவது இருக்க வேண்டும் என்றே குழைய கஞ்சி வைத்து கொடுத்ததும் இல்லாமல் அவனையே அதை ஊட்டிவிடச் சொல்ல மாட்டேன் என்பானா? இன்று ஏனோ குழலியின் செயல்கள் அனைத்தும் அவன் மனதுக்கு வித்தியாசமாக பட்டாலும் அவளது குழந்தைத்தனம் நிறைந்த சேட்டைகள் யாவையும் அணு அணுவாக உள்ளூர ரசித்துக் கொண்டிருந்தான் என்றால் மிகையாகாது. ஆனாலும் வெளியே டெரரான முறைப்பு முகம்தான். நீ வர்றதுக்குள்ள அங்க டாக்டரே டியூட்டி முடிஞ்சு போயிடுவான் போல. அதான் மொத்தமா கிளப்பி விட்டுட்டேன்ல, இன்னும் என்ன கண்ணாடி முன்னாடி நின்னு அழகு பார்த்துட்டு இருக்க? அவன் எடுத்த சபதம் எல்லாம் மனைவியிடம் செல்லாது அடியோடு சிதைந்து தவிட பொடியான கடுப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் உடல்நிலை சரியில்லாத நிலையிலும் லிப்ஸ்டிக்கை உதட்டில் தடவி கொண்டிருப்பவளை பார்த்து டென்ஷன் ஏறியது அவனுக்கு. எல்லாம் உங்களாலதான். வேகம் காட்ட வேண்டிய இடத்துக்கு ஒத்தடம் கொடுத்துட்டு உதட்டை மட்டும் நல்லா கடிச்சு காயமாக்கி வச்சிருக்கேள். இதோட எப்படி நான் டாக்டர் முன்னாடி உட்கார முடியும்? அவளும் சிறு முறைப்போடு அவன் முன்பு வந்து நின்றாள். உடல் உருத்தாதா ஆலிவ் பச்சை பார்டர் வைத்த காட்டன் சேலையில் இரட்டை பட்டை மடிப்படுத்து முந்தானையை சரிய விட்டு கட்டி அழகு மயிலாக மிளர்ந்தாலும் மிகவும் சோர்ந்து களைத்து போயிருந்த அவளது இரத்த பசையற்ற முகத்தை பார்த்து எதுவும் பேசாமல் முன்னால் நடந்தவனை தானும் அமைதியாக பின் தொடர்ந்தாள் குழலி. ஏன்னா உங்ககிட்ட பைக் இல்லையா? இன்னைக்கு ஜீப்பு பிடிக்கல. சற்று நேரம் மூடிக்கொண்டு வந்த வாய் மீண்டும் திறந்து கொண்டது. எனக்கு பைக்ல போய் பழக்கம் இல்ல. அப்படியே இருந்தாலும் உன்னை வச்சுட்டு போறது சேஃப்டியும் இல்ல. ஒழுங்கா வாய் திறக்காம முன்னாடி ஏறு. சிடுசிடுப்பாக ருத்ரன் சொல்லி கொண்டு வெளியே வரும்போதே வெங்கட் அப்போதுதான் பைக்கை ஸ்டார்ட் செய்து எங்கோ கிளம்பி செல்வதை பார்த்து விட்ட குழலி, அண்ணா என கத்திக்கொண்டே அவனிடம் ஓடப்போன குழலியை ஒரே அமுக்காக அமுக்கி ஜீப்பில் ஏற்றி பறந்து விட்டான் ருத்ரங்கன். விடிந்ததில் இருந்து ஏன்னா ஏன்னா என கணவன் பின்னால் குட்டி போட்ட பூனையாக சுற்றி திரிந்தவள் அண்ணனை பார்த்ததும் மனம் மாறி கணவனை விட்டு செல்ல துணிவாளா? துணியலன்னாலும் துணிய வைக்கத்தான் நான் இருக்கேனே. இது நம்ம ரைட்டரோட மைண்ட் வாய்ஸ்ங்க. அத்தியாயம் 36. வெங்கட்டின் வீட்டில் ஒரு மூலையில் ஒடுங்கி இருந்தாள் காவேரி. இங்கு அழைத்து வந்து 3 நாட்கள் கடந்து விட்டது. 2-3 முறை இறங்கி வந்து பரிதாபமாக மன்னிப்பு கேட்டவனை கிஞ்சியும் திரும்பி பார்க்கவில்லை அவள். ஒரு முறை தெரியாமல் பேசிவிட்டான் சரி. தன் மனதை கொண்ட காதலன் தானே, மன்னித்தால் என்ன குறைந்து போவோம் என நினைத்து அன்று காலில் விழுந்ததும் நொடி பொழுதில் இலகிய பெண்மனம் மீண்டும் அதே தவறினை செய்தவனை மன்னிக்கும் அளவிற்கு எண்ணமின்றி ரணமாய் காந்தியது இதயம். இங்கிருந்து போகிறேன் என பிடிவாதமாக கூறிவிட்டாள். அதற்கு அவன் வழிவிட்டான் இல்லையே. குழலியை தன்னோடு தக்க வைத்துக் கொள்ள ருத்ரனுக்காவது அவள் குடும்பம் இருந்தது. ஆனால் காவேரியை தன்னோடு தக்க வைத்துக் கொள்ள வெங்கட் தன் மூளையில் துப்பாக்கி வைத்துக் கொண்டு மிரட்டி கூட பெரும் கூத்து நடைபெற்றது அங்கு. நீ வீட்டை தாண்டினா அடுத்த நொடியை என் மூளை செதறிடும். தீர்க்கமாக ட்ரிகரை அழுத்த முற்பட்டவனை எரிக்கும் பார்வையால் சுட்டுவிட்டு அமைதியாக ஒரு மூலையில் சுருண்டு கொண்டவள் இன்று வரை அங்கேதான் இருக்கிறாள். வேளா வேளைக்கு எங்கிருந்தாலும் அவன் வாங்கி வரும் உணவு பொட்டலங்கள் சில நேரத்தில் குப்பையில் போகும். எப்போதாவது அவள் வயிற்றுக்குள்ளும் போகும். ஏதாவது பேசினால் சுருக்கென அவன் நெஞ்சை வலிப்பது போல பதிலடி கொடுப்பதை பார்த்து அவளிடம் பேசவே அஞ்சியது ஆண் இதயம். காவேரியின் இத்தகைய செயல் மிகுந்த மன அழுத்தத்தை உண்டாக்கிவிட வீட்டிற்கு வரும் சொற்ப நேரங்களில் அவளது உயிர் பற்ற முகத்தை பார்த்து நொந்து போவான் வெங்கட். பார்த்த சாரதிக்கும் ஓரளவுக்கு உடலில் முன்னேற்றம் கூடி இருக்க தந்தையை அழைத்து கொண்டு ஆந்திராவிற்கு வருகிறேன் என்ற தாயை காவேரிக்காக வரவிடாமல் செய்து அவனை நேரில் சென்றும் ஒரு எட்டு பார்த்து விட்டு வந்தாயிற்று. இதற்கிடையில் குழலியை தேடும் படலம். மொத்த ஆந்திராவின் கண்ணில் விரலை விட்டு ஆட்டும் முக்கிய குற்றவாளியான ருத்ரனை கண்டுபிடிக்கும் படலம். போதா குறைக்கு வெட்டு, குத்து, கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என அடுக்கடுக்காக அவன் தலையில் விழும் பிரச்சனைகள். உறக்கமின்றி கண்கள் சிவந்து தேகம் லேசாக மெலிந்து பால் முகம் பொலிவற்று போனான். இத்தகைய பிரச்சனைகளால் தொடர்ந்து வெளி சாப்பாடு, அதுவும் ஆந்திர உணவின் காரம் ஒற்றுக்கொள்ளாமல் வயிற்றை என்னவோ செய்வதை உணர்ந்தவன் தினமும் காலை மாலை என சளைக்காமல் தாளித்த தயிர் சாதத்தை செய்துவிட்டு செல்பவனை கண்டு
எரிச்சல் கொண்டாள் காவேரி. அவனுக்காக வக்கணையாக சமைக்கவோ, போர் போல குவிந்து கிடக்கும் அவனது அழுக்கு துணிகளை துவைக்கவோ, வீட்டை சுத்தம் செய்யவோ தோன்றவில்லை அவளுக்கு. தான் ஏதாவது செய்ய முனைந்தால் ஆச்சாரம் கொண்ட வீடு தன்னால் தான் தூய்மை கெட்டுவிட்டது என்று கூட வாய் கூசாமல் சொல்வான். எதற்கு வம்பு? சும்மா இருக்க முடியாமல் வேண்டா வெறுப்பாக டிவியை ஓடவிட்டு எதையாவது வைத்து பார்ப்பதும் தூங்குவதும் வீட்டிற்குள் நடப்பதும் என வேலை செய்தே பழக்கப்பட்டவளுக்கு பரபரக்கும் கையை கட்டி கொண்டு பொழுது போகாமல் பொழுதை கழிப்பது மிகவும் கடினமாக இருந்தது. காலையில் வந்த போன் காலை அட்டன் செய்து பேசியதிலிருந்தே மிகவும் பரபரப்பாக தெரிந்தவனை பார்த்தும் பார்க்காததை போல அமர்ந்திருந்த காவேரியிடம் பெல்ட்டை கட்டி கொண்டே வந்து நின்றான் வெங்கட். கட்டச்சி என்றவனை முறைத்த முறைப்பில் பெருமூச்சு விட்டான். சரி காவேரி, போதுமா? நான் அவசரமா ஒரு கேஸ் விஷயமா வெளியில போறேன். ஆத்துக்கு எப்போ வருவேன்லாம் தெரியாது. சாப்பாடு செஞ்சு வச்சுட்டேன். நைட்டு வர உனக்கு இருக்கும். வீணாக்காம சாப்பிட்டுரு. கதவை நன்னா பூட்டிக்கோ. ஏதாவதுனா இதான் என் நம்பர். லேண்ட்லைன்ல இருந்து எனக்கு போன் பண்ணு, சரியா? என்று படபடவென சொல்லிக்கொண்டே சென்றவனை வெறியாக முறைத்தாள் அவள். ஆமா, பெரிய சாப்பாடு. இவன் செய்யற அந்த தயிர் சொத்தை சாப்பிட்டு ரத்த ஓட்டமே குறைஞ்சு சோகம் வந்ததுதான் மிச்சம். இதுல இவனும் அதே சாப்பிட்டு பெரிய வீர சூரம் போல கொலகாரனை கண்டுபிடிக்க போறானாக்கும். மனத்தில் எண்ணியவள் எதுவும் வாய் திறக்காமல் டிவியில் கண் பதித்திருக்க, விட்டால் அந்த டிவியை அடித்து நொறுக்கிவிடும் கோபம் அவனுக்குள் எழுந்தது. சை, இதுக்குத்தான் இந்த காதல் கன்றாவில் எல்லாம் மாட்டாம இருந்தேன். இப்போ ரொம்ப வேதனைப்படுறேன்டி. என் பொறுமையை ரொம்பவே சோதிக்கிற. போயிட்டு வந்து பேசிக்கிறேன். பற்களை கடித்து அழுந்த முகத்தை தேய்த்து கொண்டவன் அவசர அவசரமாக வெளியேறி சென்றதை மௌனமாக பார்த்திருந்தாள் காவேரி. அப்படி அவன் பைக்கை எடுத்துக்கொண்டு வேகமாக சென்ற போதுதான் சரியாக அவனை பார்த்துவிட்டு அண்ணா என்று கத்தி இருந்தாள் குழலி. வெங்கட்டை பார்த்தும் அவனிடம் பேச முடியாமல் செய்துவிட்டானே என்ற கோபத்தில் கணவனிடம் பேசாமல் முகத்தை தூக்கி வைத்திருந்தாள் குழலி. ருத்ரனும் அவளை பெரிதாக கண்டுகொள்ளாமல் மருத்துவரிடம் அழைத்து சென்றான். அவளை பரிசோதித்த மருத்துவர் காய்ச்சலுக்கு மருந்து மாத்திரைகளை எல்லாம் எழுதி கொடுத்ததும் அனைத்தையும் கவனமாக வாங்கி கொண்டு மீண்டும் ஜீப்பில் அமர சொல்ல, நின்ற இடத்தில் இருந்து அசையாமல் அழுத்தமாக இருந்தவளை வினோதமாக பார்த்தான் ருத்ரன். இப்படியே நின்னா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு போக வேண்டாமா? வா, வந்து ஜீப்ல ஏறு. ருத்ரனின் கட்டளைக்கு மசியும் மனைவி அவள். ஏய், உங்ககிட்ட தான் சொல்றேன். இப்ப வந்து ஏறியா என்ன? இல்லைன்னா என்ன பண்ணுவேள்? காலையிலேயே அண்ணாவை பார்க்க விடாம குண்டு கட்டா தூக்கி போட்டுட்டு வந்த மாதிரி இப்போ என்ன தூக்கி போட்டுட்டு போவேளா? போங்கோ, நான் உங்களோட வரல. என் அண்ணாவை பார்க்கணும். பிடிவாதம் செய்து மூக்கை உறிஞ்சிய மனைவியை அனல் விழிகளால் கூறு போட்டான் ருத்ரன். அவனை எல்லாம் இப்போதைக்கு பார்க்க முடியாது. மீறி அடம் பண்ணா ஸ்டேஷனோட அவனை தூக்க வச்சிடுவேன். மீண்டும் ருத்ரனின் கோர முகம் கண்ட குழலையின் முகம் ரத்த பசை இழந்து வெளிரி போனது. இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல சொல்லிட்டேன். நீங்க ரொம்ப ரொம்ப கெட்டவர். இப்ப என்ன ஆத்துக்கு தானே வரணும், வரேன். ஆனா அதுக்கு முன்னாடி என்னை எங்காவது அமைதியான இடத்துக்கு அழைச்சுன்னு போங்க. என்னால கூண்டு கிளியா ஒரே இடத்துல அடைஞ்சு கிடக்க முடியல. ஒரே டிப்ரெஷனா இருக்கு. தலைவலியில் தலையை பிடித்து கொண்டவளை அழுத்தமாக பார்த்த ருத்ரன் கடற்கரையை நோக்கி ஜீப்பை செலுத்தினான். ஜுரம் இன்னும் குறையல. அதுக்குள்ள பீச்சுக்கு தான் வரணுமா? இன்னொரு நாள் வந்திருந்தா குறைஞ்சு போயிடுவியா? அலை அலையாக சலசலக்கும் கடலை வெறித்து நின்றவளை இடைவிடாமல் கடிந்து கொண்டே இருப்பவனை உடன் வைத்துக் கொண்டு நிம்மதியாக ஒரு இயற்கையை கூட ரசிக்க முடியவில்லையே என்ற கடுப்பில் அவனை முறைத்தாள் அவள். நேக்கு எங்கதான் வரணும்னு தோணுச்சு. இப்ப உங்களுக்கு என்ன? நிம்மதியா ஒரு கடலை கூட பார்க்க விட மாட்டேலா? அதான் காய்ச்சலுக்கு மருந்து வாங்கியாச்சுல்ல, அதிகமான போட்டு சரி பண்ணிக்கிறேன். சத்த நாளை காதை கொடையாம அமைதியா இருங்கோ. தானும் கடுப்பாக கூறிவிட்டு கடலை இலக்கென்று விரித்தவளை ருத்ரன் இடைவிடாது விரித்தான். குயிலு, நேரமாச்சு, போவோமா? கை கடிகாரத்தை திருப்பி பார்த்தான். இப்ப அவசரமா அதே ஆத்துக்கு போய் என்ன பண்ண போறேன்? சலிப்பாக கேட்டாள் குழலி. உன்னை வீட்டுல விட்டுட்டு நான் சம்பவத்துக்கு போகணும் என்றவனை உயிர்பற்ற பார்வை பார்த்தாள் அவள். இன்னைக்கு எங்கேயும் உங்களை விடுறதா இல்ல. டென்ஷன் பண்ணாத, பீசு தப்பிச்சிடும், ஒழுங்கா வா. கடுமையாக சொன்னதோடு இல்லாமல் விறுவிறுவென அவளை இழுத்துச் செல்ல ரிமோட் பொம்மையாக கால்கள் பின்னி நடந்தன அவன் பின்னால். இங்கு அவசரமாக ஸ்டேஷன் வந்த வெங்கட் மற்ற காவலாளிகள் சல்யூட் அடிப்பதை கூட கருத்தில் கொள்ளாமல் விறுவிறுவென தன் மேஜையில் வந்து அமர்ந்தவன் முன்னால் அவசரமாக ஒரு ஃபைல்களை கொண்டு வந்து நீட்டினார் சிவராஜ். சார்,
ரொம்ப நாளா நீங்க தேடிட்டு இருந்த குற்றவாளியோட சில முக்கிய ஆதாரங்கள் இதுல இருக்கு என்று சிவராஜ் வெங்கட் கண்ணசைவில் வெளியேறி இருந்தார். ஏற்கனவே ஒருமுறை திரட்டிய ஆதாரங்கள் அனைத்தும் கரியாகி போன நிலையில் இம்முறையும் அது போன்று எதுவும் நடந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தோடு ஃபைலின் முதல் பக்கத்தை திறந்த வெங்கட்டின் கண்கள் அதிர்ச்சியில் அகல விழுந்தன. உள் இருந்தவனின் புகைப்படத்தை கண்டு இவனா என்ற யோசனையோடு அப்படத்தை கையில் எடுத்தான் அவன். இராணுவ உடை அணிந்து கண்ணிலும் கட்டு மேனியிலும் நிமிர்வை கொண்டு பார்க்கும் யாவரும் மரியாதை செலுத்தும் வகையில் நீண்ட துப்பாக்கியை தோளில் சாய்த்து மீசையை நீவி விட்டு திமிர் பார்வை பார்க்கும் அந்த இராணுவ அதிகாரியின் தோற்றத்தை காண்பவர்களுக்கும் கண்ணில் கர்வம் பிறக்கும். 7 ஆண்டுகள் முன்பு வரை நாட்டின் எல்லையில் நாட்டு மக்களின் நலனிற்காக துரோகிகளை எதிர்த்து போர் புரிந்த நேர்மையான இராணுவ வீரனாக இருந்த ஒருவன் தற்போது ஏன் இப்படி சட்டத்திற்கு புறம்பான கொலைகளை செய்து குற்றவாளியாக மாறினான்? புரியாமல் குழம்பிய வெங்கட் அடுத்த பக்கத்தை திருப்ப மேலும் அதிர்ச்சியில் நெஞ்சை நீவி கொண்டான். அந்த புகைப்படத்திற்கு சொந்தக்காரனோ நாலுவழி நெடுஞ்சாலையில் பட்ட பகலில் ஓட ஓட ஒருவனை சரமாரியாக வெட்டி சாய்த்து முகத்தில் குருதி தெரிக்க வெறியோடு நின்றான். அவன் மன்மதன். அத்தியாயம் 37. ஓட ஓட துரத்தி அந்த ஆளை வெட்டிய மதனை பார்த்த ருத்ரன் உச்சு கொட்டி நெருங்கி வந்தான் அவனிடம். ஏண்டா கெழுப்பு, அத்தனை வருஷம் ஆர்மியில இருந்தும் என்ன நீ ட்ரைனிங் எடுத்த? நேனு வர்றதுக்குள்ள முடிச்சிருப்பேன்னு பார்த்தா அந்த ஓட்டம் ஓடுறான். நின்ன இடத்துல இருந்து குறிப்பாத்து சுட்டு தள்ளுறத விட்டுட்டு மூச்சிறக்க ஓடி சாகசம் பண்றேன்னு நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்க. குழலியை வீட்டில் விட்டு விட்டு அப்போதே வந்த ருத்ரன் காரமாக கேட்டிட முகத்தில் வழிந்த ரத்தத்தை துடைத்து கொண்டான் மதன். அது ஏமிக்காது அண்ணையா, கொஞ்ச நாளா நேரத்துக்கு ஒர்க் அவுட் பண்ண முடியல. 6 பேக் கரைஞ்சி தொப்ப போட்ட ஃபீலிங். அதான் ஜாகிங்லயே பீஸ் போட்டேன். அடுத்த பீஸ் உனக்காகத்தான் காத்திருக்க அண்ணையா. கத்தியா துப்பாக்கியா? மதன் தலை சாய்த்து கேட்கும் போதே டப் டப் என்று தொடர்ந்து ஒலித்த துப்பாக்கி சத்தத்தில் பின்னால் இருந்த பீஸ் புஷ் என பீஸ் போய் இருந்தது. இந்த ரன்னிங்கு சேசிங் எல்லாம் నాకు சுத்தமா இஷ்டம் లేదుடா. போர் அடிச்சா பாப்போம். அப்புறம் நம்மளை பத்தின டீட்டெயில்ஸ என் போலீஸ் மச்சான் கைக்கு கிடைச்சிருக்கும் தானே? கிடைத்திருக்கும் என நன்றாக தெரியும். ஆனாலும் இது சும்மா வம்பு. அதெல்லாம் பக்காவா கிடைச்சிருச்சு அண்ணையா. ஆனா அது வெறும் என்ன பத்தின விவரமா மட்டும் இருந்தா பரவாயில்ல. உன்னை பத்தின விவரங்களும் அடங்கி இருக்கே, அத நினைச்சாதான் அவன் இழுக்க. என்னடா பயமா? நேனு செத்து போயிடுவேன்னு கேலியாக பார்த்தான் மதனை. அண்ணையா, விளையாட்டுக்கு கூட அப்படி மாట్లాடக்கு. உனக்காக உயிரை கொடுக்க நாங்க எத்தனை பேர் இருக்கோம். ஆனா நீ ஒரு ஆள் இல்லைன்னா நாங்க யாருமே ஒண்ணுமே இல்லை அண்ணையா. எதையும் தாங்கும் இதயமாய் பயிற்சி பெற்ற இராணுவ வீரன் தன் அண்ணையாவுக்காக கலங்கி போனான். இந்த சென்டிமெண்ட் சீனெல்லாம் இங்க வேண்டாம். மீறி பண்ணா யோசிக்காம சுட்டு தூக்கி போட்டுருவேன் பாத்துக்கோ என்று சிடுசிடுத்த ருத்ரன். அங்கதான் ஒருத்தி அப்பப்ப சென்டிமெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நிமிஷத்துக்கு நிமிஷம் பண்றான்னா இங்க இவன் அதுக்கு மேல பண்றான். கடுப்பாக மனதில் நினைத்து கொண்டவனாய், நாய் வேஷம் போட்ட பிறகு குறைச்சு தாண்டா ஆகணும் மதனு. நான் உயிரோடு இருந்தாலும் செத்தாலும் நீ எதுக்காக இந்த பாதையை தேர்வு செஞ்சியோ அதோட இலக்க அடைஞ்சே தீரணும். அதான் நீ எனக்காக செய்யற நல்லது. இப்போதைக்கு என் உயிருக்கு எந்த பாதகமும் இல்ல. என் போலீஸ் மச்சான் தான் மண்டை பிச்சுக்கிட்டு கிடப்பான். வந்து வண்டி எடு என்றதும் தான் நிம்மதியாக பெருமூச்சு விட்டு ஜீப்பை இயக்கினான். ருத்ரன் சொன்னது போல் ஃபைலின் மறுபக்கத்தை ஆர்வமாக திருப்பிய வெங்கட்டின் கண்கள் தெரித்து விழாத குறைதான். ஏனென்றால் மறுபக்கத்தில் இருந்த பக்கங்கள் யாவும் அன்று போலவே இன்றும் எரிந்து சாம்பலாக இருந்தது. அதை கண்டு முதலில் திகைத்தாலும் கை முஷ்டியை மடக்கி ஆத்திரத்தோடு தொடையில் குத்தி கொண்டான் வெங்கட். ச்சே, பக்கா கிரிமினல்ஸ். நம்ம கைக்கு ஆதாரம் கிடைக்கும்னு தெரிஞ்சு வேணும்னே அழிச்சிருக்காங்க. எது எப்படியோ நாட்டை காப்பாத்துற கடமையில இருந்து தவறி சட்ட விரோதமா பல உயிர்களை கொள்ற கூட்டத்தோடு சேர்ந்து நாட்டுக்கே துரோகம் செய்யற உன்னை விட மாட்டேன்டா மதன். இவ்வளவு தூரம் உன்னை கண்டுபிடிச்சு என்னால உன் தலைவனை கண்டுபிடிக்கிறது ஒன்னும் அவ்வளவு கஷ்டம் இல்ல. கூடிய சீக்கிரம் கூண்டோட தூக்குறேன்டா என்று உறுதியாக சூளுரைத்து கொண்டவன் அதற்கான வேலையில் தீவிரமாக இறங்கினான். நாளும் ஒரு அதிர்வுகளை தாங்கிக் கொண்டு நேரங்கள் வேகமாக நகர யார் மனதிலும் எவ்வொரு மாற்றங்களும் இன்றி கடமைக்கே என வாழ்க்கை பயணமும் தொடர்ந்தது. அன்று இரவு உணவனை சமைத்து வைத்து வெகு நேரமாக கணவனுக்காக காத்திருந்தாள் குழலி. காத்திருந்து காத்திருந்து கண்கள் சொருக
உணவு மேஜையில் தலை வைத்து உறங்கியும் போயிருக்க, நள்ளிரவு தாண்டி குருதி வெறியன் போல அழுத்தமான காலடி எடுத்து வைத்து உள்ளே வந்தவன் சத்தத்தில் உறக்கம் கலந்து கண் விழித்த குழலி அவன் வந்து நின்ற தோற்றத்தை கண்டு இதயமே கலங்கி போனாள். இன்னும் தூங்காம இங்க உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? குருதியான சட்டையை கலட்டி போட்டான். உங்களுக்காகத்தான் சாப்பாடு பண்ணி வச்சு காத்துட்டு இருந்தேன். ஆனா ஏண்டா காத்திருந்தோன்னு நினைக்க வச்சுட்டேன். அர்த்த ராத்திரியில கொலை செஞ்சுட்டு தைரியமா ஆத்துக்குள்ள வரையலே. இதெல்லாம் பார்க்கணும்னு என் தலை எழுத்து. அவன் முகம் பாராது கலங்கிய விழிகளில் நீர் திரண்டு கன்னத்தில் உருண்டோடு சொன்னவள் சமைத்த உணவினை அப்படியே விட்டு அறைக்குள் சென்று படுத்து விட்டாள். ருத்ரனும் அவளை கண்டுகொள்ளாமல் குளித்து வந்தவன் பயங்கர பசியில் இருந்திருப்பான் போலும். நேராக வந்து அவள் செய்த உணவினை திறந்து பார்த்தவனுக்கு இன்ப அதிர்ச்சி. இளமாட்டு குழம்பும் இரத்த பொரியலும் மனமாக செய்து வைத்திருந்தாள் குழலி. எப்படி சாத்தியம்? யோசனையாக அவற்றை பார்த்தவனுக்கு ஒரு நாள் குழலி அவனுக்கு பரிமாறும் போது பேசிய வார்த்தைகள் யாவும் நினைவில் வந்து போனது. ஏன்னா, உங்களுக்கு என்ன பிடிக்கும்? கடலை குழம்பை அவன் தட்டில் ஊற்றிய குழலி அவனுக்கு அருகிலேயே நெருக்கமாக நின்றிருந்தாள். எனக்கு என்ன பிடிக்க போகுது உன்னை தவிர? காதலை கூட காரசாரமாக வெளிப்படுத்த இவன் ஒருத்தனால் தான் முடியும். அத கேட்கல. சாப்பிட என்ன பிடிக்கும்? காரத்திலும் வெட்கத்தை காட்டும் இவளும் அவனுக்கு சளைத்தவள் இல்லை. ஓ, அத கேட்டியா என்று வெண்ணிடை தெரிய தூக்கி சொருகிய சேலையில் பக்கத்தில் இருந்த மனைவியை இழுத்து ஒரு சுற்று சுற்றி மடியில் அமர்த்தி கொள்ள முதலில் மிரள பார்த்த குயில் பெண் பிறகு லேசான முறைப்போடு அவன் கழுத்தை கட்டி கொண்டாள். இடுப்பு அப்புறமா ஆராய்ச்சி பண்ணலாம். இப்போ கேட்டதுக்கு பதில் சொல்லுங்கோ. ஒரு கை உண்ணும் வேலையை சரியாக பார்த்தாலும் மற்றும் ஒரு கை பெண் மேனையின் அம்சங்களை சீண்டி சிவக்க வைப்பதில் முறைப்பாக இருக்க மிருதுவான கன்னங்கள் மருதாணி பூசியது அழகாக. இப்படி ஆராய்ச்சியோட சொல்றதா நாக்கு வசதி. காரசாரமா பச்சை மிளகா நறுக்கி போட்ட இரத்த பொரியல், குடல் கறி, ஆட்டு மூளை, நல்ல எலும்பு ரசம், ஆட்டுக்கால் சூப்பு, கோழி குழம்பு, மீன், நண்டு இப்படி எல்லாமே பிடிக்கும். அசால்ட்டாக சொல்லிக்கொண்டே உணவை கை முழுக்க பிசைந்து வாயில் போட்டு மென்றான். இதெல்லாம் மனுஷ சாப்பிடுவானா? குழலிக்கு குமட்டி கொண்டு வந்தது. நான் சாப்பிடுவேன். ஆமா, நீங்க தான் மனுஷனே இல்லையாச்சே. முகத்தை அஷ்ட கோணலாக்கி அவன் மடியில் இருந்து எழ முயற்சித்தவளை விட்டான் இல்லை. ஆனா இப்போ சாப்பிடுறதில்ல. உண்டு முடித்து தட்டிலே கையை கழுவி நகர்த்தி வைத்தவனை புரியாமல் பார்த்தாள். ஏனா, யாராவது உங்க கையை பிடிச்சு கட்டி போட்டுட்டாளா நான்வெஜ் சாப்பிடப்படாதுன்னு? இந்த ருத்ரனை கையை கட்டி போடுற அளவுக்கு எவனுக்கா தைரியம் இருக்கா என்ன? நக்கல் நகைப்பு அவனிடம். ஆமா, அப்படியே இருந்துட்டாலும் நீங்க அவளை உயிரோட விட்டுடுதான் மறுவேளை பாப்பேள் பாரு. சரி சொல்லுங்கோ, எதனால சாப்பிடுறதில்ல? ஆர்வமாக அவனது முகத்தையே அளந்தாள் அவள். உனக்காகத்தான் என்றவன் சொல்லில் அகல விரித்தாள் கண்களை. உன்னை தூக்கிட்டு வந்து வச்சிருந்த புதுசுல ஒரு நாள் நல்ல வயிறு முட்டை முழு கோழி உன்னை முழுங்கிட்டு பக்கத்துல வந்தேன். ஆனா உனக்கு அந்த வாடை ஒத்துக்காம வாந்தி மயக்கம்னு உடம்புக்கு முடியாம போச்சே, ஞாபகம் இருக்கா? அதுல இருந்து நான் நான்வெஜ் சாப்பிடறத விட்டாச்சு. நிஜமாவே எனக்காக வண்ணா? தனக்காக பிடித்த உணவுகளை விட்டு கொடுத்து மறந்து போன கணவன் மீது ஆசையும் அக்கறையும் கூடியது பெண் நெஞ்சில். நிஜமா உனக்காக தாண்டி குயிலு. மொத்தம் கொடுக்கும் போது நீ வாந்தியா எடுத்தா நாக்கு மூட் அவுட் ஆகும்ல. நம்ம ரொமான்ஸ் வீணா போகும். இது நமக்கு தேவையா சொல்லு? எதுல வேணாலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். ஆனா முத்தத்துல முடியவே முடியாதுடி. தலையை உலுக்கி கொண்டு தீவிரமாக சொன்னவனை மூக்கு விளைக்க முறைத்தாள். தன்னை ஆசையோடு முறைக்கும் மனைவியின் கண்களை ரசனையாக முத்தமிட்டவனின் கரங்கள் எல்லை மீறி இடம் பொருள் பாராது சேலை விளக்கி கடலை குழம்பின் காரத்தை பெண் அழகின் மலர்ந்த அங்கங்களில் தேன் பருகி போக்க முயன்றவனின் அடர்ந்த கேசத்தை இறுக பற்றி தாராளமாக அள்ளி திணித்தாள் தேன் குழலி. கட்டி இருந்த சேலையில் இருந்து மேலங்கும் வரை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு முளைக்கு பறந்து விழ பளிச்சிடும் ஒளியில் நட்டநடு ஹாலில் கணவனின் கண்களுக்கு விருந்தாகி அவன் உதட்டின் வேகத்தை சமாளிக்க முடியாமல் கூச்சத்தில் நெளிந்தாள். இல்லறத்தின் உச்சத்தை இருவரும் ஒரு சேர பெற்று வெற்று தரையில் போர்வை இல்லாது தன்னை அணைத்து உறங்கிய மனைவியை இமைக்காமல் பார்த்தவன் விடியலில் அலுங்காமல் தூக்கிச் சென்று மெத்தையில் கிடத்திவிட்டு மறக்காமல் சிதறிய உடைகளை எடுத்து கூடையில் போட்டவனாய் உறக்கத்தை தழுவினான். அன்றைய நாளின் அழகிய நினைவினை நினைத்து
தனியாக சிரித்து கொண்ட ருத்ரன் மனைவி தனக்காக செய்த அசைவ குழம்பை நீண்ட நாட்கள் கழித்து சாப்பிட்டு போட்டு ருசித்து பார்த்தான். முதல் முறையாக பிடிக்காத வாசத்தை நுகர்ந்தபடியே செய்வதற்கு எந்த அளவிற்கு குழலி சகித்து கொண்டிருப்பாள் என்று நன்றாக உணர முடிந்தது அவனால். பெரிதாக குழம்பில் ருசி இல்லை. மற்ற பதார்த்தங்களை உப்பு காரம் ருசி பார்த்து சமைக்கும் அவளால் அசைவத்தை ருசி பார்க்க முடியாமல் நன்றாக இருக்குமோ இருக்காதோ என்ற சந்தேகத்துடனே பதட்டமாக செய்துவிட்டாலே தவிர்த்து அசைவத்தின் வாசனையில் நிற்க முடியாமல் குமட்டி குமட்டி செய்து முடிப்பதற்குள் வியர்த்து விறுவிறுத்து தேகம் நனைந்து போனாள். தனக்காக இத்தனை தூரம் மெனக்கெட்டு ஆசையாக செய்த மனைவியின் கை பக்குவத்தில் உப்பு காரமின்றி சப்பென இருந்த உணவு கூட அமிர்தமாய் எண்ணி மிச்சம் வைக்காமல் உண்டு ஏப்பம் விட்ட ருத்ரன் மறக்காமல் வாய் கொப்பளித்து எதற்கும் ஒருமுறை பற்களை தேய்த்து கொண்டு மனைவியின் அருகில் ஆசையோடு வந்தவனை கோபத்தில் எட்டி நிறுத்தினாள் குழலி. அத்தியாயம் 38. அவனுக்கு முதுகு காட்டியபடி ஒரு கழித்து படுத்திருந்தவளது உடல் குலுங்குவதை வைத்தே அவள் அழுகிறாள் என புரிந்து கொண்ட ருத்ரன், குயிலு மெல்ல அழைத்து அவள் முதுகோடு ஒட்டி படுக்க, என்கிட்ட வராதிங்கோ. தீராத கோபத்தில் கத்தி வெடுக்கென எழுந்து அமர்ந்தவளின் வயிற்றில் கரம் வைத்து அழுத்தி மீண்டும் படுக்கையில் சரிய போட, என்ன தொடாதீங்கன்னு சொன்னேன், விடுங்கோ. கத்தலோடு துள்ளி திமிரினாள் குழலி. உன்கிட்ட வராம உன்னை தொடாம நான் எங்க போறது சொல்லு? அழுகையில் சிவந்த கன்னத்தில் மீசை குத்தும் முத்தம் வைத்தான் மென்மையாக. எங்கேயாவது போங்கோ, என்ன விட்டுடுங்கோ. ஒவ்வொரு நாளும் உங்க மனசு மாறும்னு ஏங்கி ஏங்கி காத்திருந்து ஏமாந்து போறதுதான் மிச்சம். நீங்க வெளியே போகும்போதெல்லாம் வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு உட்கார்ந்துருக்க வேதனையை உங்களால புரிஞ்சுக்கவே முடியாது. சுவற்றின் பக்கம் முகத்தை திருப்பி கொண்டு அவன் பிடியில் இருந்து எழ முடியாமல் தன் நிலை எண்ணி கண்ணீரில் கலங்கினாள். ஆரம்பத்துல இருந்தே உன்னை விட்டுட சொல்லி நீயும் பலமுறைக்கு சொல்லிட்ட. நானும் உன்னை விடுறதா இல்ல. அப்புறமும் ஏண்டி சும்மா சொன்னதே சொல்லி சொல்லி கத்திட்டு இருக்க என்று காதில் மீசை முடியை உரசி கொண்டே நெளிய வைத்தான் அவளை. உங்களுக்காக ஆசையா நான்வெஜ் சமைச்சு வச்சேன். அதை நானே உங்களுக்கு பரிமாற காத்துட்டு இருந்தேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட நினைப்பே இல்லாம சாவகாசம் ஆத்துக்கு வரேன். அதுவும் கொலைய பண்ணிட்டு. வெம்பலோடு வந்தது வார்த்தை. யார் சொன்னா உன் நினைப்பு இல்லாம இருக்கேன்னு? முன்னாடி எப்படியோ, ஆனா இப்போ என் ரத்தம் மூளை நாடி நரம்பு மனசு முழுக்க உன் நினைப்பு மட்டும்தான் என் ஒட்டுமொத்த உடம்பையுமே ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. நான் பண்ற தொழில் எந்த விதத்திலயும் உன்னை பலியாக்கிட கூடாதுன்னு ஒவ்வொரு நாளும் செத்து பழக்க வேண்டிய நிலையில திண்டாடிட்டு இருக்கேன். அப்படி கஷ்டப்பட்டு ஏன் இந்த வேலையை செய்யறேன்னு கேட்கலாம். உன் கேள்விக்கு இப்போதைக்கு నేను பதில் சொல்ற நிலையில இல்ல. நேரம் வரும்போது நானே சொல்றேன். அது வரைக்கும் கொலை கொலைன்னு கூவாம சும்மா இருடி குயிலு. ஆழ்ந்து சுவாசித்த ருத்ரன் வியப்பாக ஏதோ பேச வாய் எடுத்தவளை பேச விடாது தடுக்கும் விதமாக இதழை சட்டென கடித்து இழுத்தவனாய், அப்புறம் ரொம்ப நாள் பிறகு வயிறு முட்டை சாப்பிட்டேன். உன் கை பக்குவம் ரொம்ப ருசியா இருந்துச்சு குயிலு. உன் கையில என்னவோ மேஜிக் இருக்கு. நான் தான் லேட்டா வந்து உன்னை அழ வச்சுட்டேன். பிழைக்க தெரிந்த மனிதன் பெண் கரத்தில் முத்தமிட்டான். பொய் சொல்றேன். நான் செஞ்சேன்னு சாப்பிட்டுருப்பேன். மத்தபடி டேஸ்ட் எல்லாம் நன்னா இருக்காதுன்னு எனக்கு நன்னாவே தெரியும். எப்போது அளவா சாப்பிடுறவா. பிடிச்ச சாப்பாடா இருந்தா இன்னும் கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவேலேன்னு ஒரு ஆர்வத்துல மட்டன் வாங்கிட்டு வர சொல்லிட்டேனே தவிர எனக்கு அது சகிச்சு செய்யவே வரல. வருத்தமாக ஏறி இறங்கும் மெல்லிய தொண்டை குழியில் இச்சு இச்சு முத்தங்கள் வைத்தான். உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு தான் அதையெல்லாம் விட்டேன். அப்புறம் எதுக்கு தேவையில்லாம செஞ்சு நீயே உன்னை கஷ்டப்படுத்திக்கிற? எனக்கு பிடிச்ச சாப்பாட்டு ஐட்டமாவே இருந்தாலும் அளவுக்கு மீறி எடுத்துக்கிற பழக்கம் இல்லை எனக்கு. அதே மாதிரி உன்னை தவிர வேற யாருக்கிட்டையும் இவ்வளவு நீள விளக்கத்தை கொடுத்து கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் பேசியும் பழக்கம் இல்லை. ஏன் மத்தவா கிட்ட பேசினா வாயில இருந்து முத்து கொட்டிடுமாக்கும். கண்களை உருட்டி உதடு சுழித்தாள் மாமி. அப்படித்தான் வச்சுக்கோ. ஏன் வெட்டு 1 துண்டு 2னே செஞ்சு பழகிட்டேன். அதனால வாய் பேச்சுக்கெல்லாம் இங்க இடமே இல்லை. இப்ப கூட பாரு, இதுக்கு மேல உங்ககிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியாம என் கை என்ன பண்ணுதுன்னு. மீசை ஒளிந்த சிரிப்போடு கைகள் சேலையை கட்ட விழ்த்து நூல் ஆடையில் சுற்றி இருந்த பெண் மேனையின் புன்னெழிலை தனியாக பிரித்து வெளிக்கொண்டு வந்தது. இதுக்கு மட்டும்தான் நான் தேவையா? கோபுரமாய் திரண்ட அங்கத்தில் உறிஞ்சும் வேகத்தில் கோபத்தையும் தாண்டி உணர்ச்சி குவியலாக விம்மி புடைத்தன மென் தேகம். நேனு ஒரு இலக்கோட உன்னை நெருங்காம நல்ல பயனாதான் இருந்தேன். நீதான் இதையெல்லாம் மூச்சு முட்டை கொடுத்து பழக்கம் கட்டி என்னை கெடுத்துட்ட.
இப்போ இதுவே ஒரு போதையா மாறிடுச்சுடி. முன்னாடி மாதிரி மனசையும் உடம்பையும் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இதுக்கெல்லாம் நீதான் காரணம் குயிலு. தாபம் தலைக்கு மேல் ஏறி நறுக்கென கடிக்க கணவனின் பேச்சில் வெட்கம் பிடுங்கியது அவளுக்கு. ரொம்ப தான். இல்லைனா மட்டும் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவரா இருந்துருப்பேள் பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன காருக்குள்ள வச்சு கண்டம் பண்ண பார்த்தவா தானே நீங்க. உதட்டி சுழித்தாள். ஒருத்த மொத்தம் கொடுத்தது கூட கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு மேடம் கனவு உலகத்துல மிதந்துகிட்டு தானே இருந்தீங்க. அதுவும் நடுராத்திரி ரூம்குள்ள யாரு வரா, என்ன பண்றான், பக்கத்துல படுத்தானா, கட்டி பிச்சு முத்தம் கொடுத்தானா, வெறும் முத்தத்தோட நிறுத்தினானா, இல்ல இங்க விளக்கி அங்க விளக்கி பார்த்து ரசிச்சானா, ரசிச்சதோட மட்டும் நிறுத்தினானா, ஒன்னும் தெரியல. அந்த அளவுக்கு கும்பகர்ணிக்கு தூக்கம் வந்தா வேறொரு உலகத்துக்கு போயிடுற. இதுல என்ன குறை சொல்றியா? நக்கலாக கேட்டவனை விழிகள் விரிய வியப்போடு பார்த்தாள். சீ, பிராடு. இவ்வளோ வேலையை திருட்டுத்தனமா பார்த்திருக்கேள். அதுவும் வேற ஒருத்தருக்கு நிச்சயம் பண்ணி கல்யாணம் ஆக போற பொண்ண. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா? மூக்கில் காத்தடித்து அவன் புஜத்தை குத்தி கோபத்தில் பொங்கினாள். உன்னை பார்த்த அன்னைக்கே முடிவு பண்ணிட்டேன், நீ எனக்கு மட்டும்தான்னு. அப்புறம் ஏன் விலகி போகணும்? தோணும் போதெல்லாம் உன்னை பார்த்தாதான் அடுத்த வேலையே ஓடும். என் முன்னாடியே அந்த நாய்கிட்ட நீ போன் பேசி உருகும் போது அப்பவே போய் அந்த கிருஷ்ணாவை கொன்னு போட கோபம் வெடிக்கும். ஆனா அவனை கொன்னா மட்டும் போதுமா? அதுக்கான நேரமும் அது இல்ல குயிலு. நரம்பு புடைக்க கண்ணில் ஒருவித வெறியோடு சொன்னவனின் முகத்தை அந்த மங்கிய வெளிச்சத்தில் பார்ப்பதற்கு உருமும் சிங்கத்தின் முகத்தை முக அருகில் பார்த்து உயிர் பயத்தில் வயிற்றை கலக்குவதை போன்ற உணர்வில் அடுத்து பேச வாய் திறக்கவில்லை குழலி. அவளும் ஆரம்பம் முதல் பார்த்து கொண்டுதான் இருக்கிறாள். தன் குடும்பத்தை பற்றி பேசினால் கூட ஓரளவுக்கு அமைதியை கடைபிடிப்பவன் கிருஷ்ணாவை பற்றின பேச்சை எடுத்தாலே அசுர அவதாரம் எடுக்கும் ருத்ரனை கண்டு நான் வறண்டு போகிறது. சிறிது நேரம் இருவரிடமும் அமைதி. தோல் உரித்த பழமாய் தன் கண்ணெதிரில் இருக்கும் அழகு மனைவி அப்படியே விட்ட ருத்ரன் தனது கோபத்தை கட்டுப்படுத்த நிமிர்ந்து படுத்து கண்களை அழுத்தமாக மூடிக்கொண்டான். கணவனின் விலகலில் அவன் தொடுகைக்கு ஏங்கிய மனதோடு அவனை பார்த்து கொண்டே போர்வையை இழுத்து போர்த்திய குயிலின் மனதில் ஏகப்பட்ட விகல்பம். ஆனால் தன் மனதில் உள்ள சந்தேகங்களை இப்போது அவனிடம் கேட்டால் காரியமே கெட்டுவிடும் என்று எண்ணியவள் அவனை நெருங்க பயந்து உறங்கியும் போனாள். இரவு 10:30 மணி போல வீட்டிற்கு வந்த வெங்கட் பைக்கை சைட் ஸ்டாண்டு போட்டு ஒற்றைக்கால் தரையில் ஊன்றி மறுகால் தொங்க போட்டு சீட்டில் அமர்ந்தவன் இதுவரை இங்கு வந்த நாளில் இருந்து நிமிர்ந்து பார்க்க தோன்றாத ருத்ரனின் வீட்டை இன்று வெகு நேரமாக குறு குருவென பார்த்து பார்வையாலேயே ஸ்கேன் செய்தான். அளவான வீடுதான் என்றாலும் மிகவும் பாதுகாப்பு தன்மையோடு சவுண்ட் ப்ரூஃப் செட்டிங்ஸ் எல்லாம் செய்து உள்ளே இருந்து சின்ன சத்தம் கூட வெளிவர முடியாத அளவிற்கு வைத்திருந்தான் வீட்டை. எப்போதாவது பார்க்கும்போது அவன் வீட்டிற்குள் 2-3 அதற்கும் மேற்பட்ட நபர்கள் வாட்ட சாட்டமாக வருவதும் போவதும் பார்த்ததுண்டு. ஆனால் உன்னிப்பாக எதையும் கவனித்திடாமல் மேலோட்டமாக பார்த்தபடி நிறைய முறை கடந்து சென்றிருக்கிறான். போதா குறைக்கு அந்த தெருவில் பெரிதாக யாரும் வசிக்கவில்லை. அப்படியே வசித்தாலும் யாரும் வெளியே அதிகம் வராமல் வீட்டுக்குள்ளேயே இருந்து விடுவர். அப்போதெல்லாம் அவன் போலீஸ் மூளை இங்கு ஏதோ சரியில்லை என்று எச்சரிக்கை மணி அடித்தாலும் அவனது வேலையே தலைக்கு மேல் குவிந்து கிடக்க ஓய்வில்லாமல் ஓடிக்கொண்டிருப்பவன் நினைவில் அக்கணமே அவ்வெண்ணம் எல்லாம் மறைந்து போகும். ஆனால் இப்போது மதனை பற்றிய உண்மை தெரிந்ததும் அதை தொடர்ந்து பல உண்மைகள் தெரிய வந்துவிட்டது. ரங்கன் போர்வையில் 7 வருடங்களாக ஆந்திராவை ஆட்டி படித்த தாதா ருத்ரன்தான் என்பது வரை. கூலிக்கு கொலை செய்யும் கூட்டம். விசாரித்தவரை காவல் அதிகாரியில் இருந்து தொழில் அதிபர்கள், பெரிய பெரிய அரசியல்வாதிகள் வரை அனைவரும் அவன் கட்டுப்பாட்டில் தான் இருந்து வருகின்றனர். அவனை எதிர்க்கும் எவராகினும் கொன்று புதைத்தாலும் அவனை கேள்வி கேட்கக்கூடிய தைரியம் ஒருவருக்கும் இல்லை. அவனை காட்டி கொடுக்கவும் அத்தனை எளிதாக யாரும் முன் வரவில்லை. இத்தனை இடைஞ்சலுக்கு மத்தியிலும் எப்படியோ நாயாய் பேயாய் அலைந்து ருத்ரன்தான் முக்கிய குற்றவாளி, பல உயிர்களை இரக்கமின்றி கொன்று சூறையாடிய கொலையாளி என கண்டுபிடித்து விட்டான். கண்டுபிடித்த கையோடு சற்றும் யோசிக்காமல் அவனை கைது செய்து சிறைக்குள் தள்ளி அவனை பிரித்து மேய்ந்துவிட வேண்டும் என்ற வெறியோடு புறப்பட்ட போதுதான் பரிமளத்திடம் இருந்து வந்த அழைப்பை ஏற்று பேசியவனுக்கு மற்றொரு சந்தேகம் மூளையை குடைந்தது. ஹலோ, சொல்லுமா. மதியம் ஆச்சே,
சாப்பிட்டியான்னு கேட்கத்தான் போன் பண்ணினேன். சுரத்தே இல்லாமல் ஒலித்தது அன்னையின் குரல். இல்லம்மா, ரொம்ப நாளா கண்டுபிடிக்க முடியாம மூளைய குடைஞ்சிட்டு இருந்த முக்கிய கொலை குற்றவாளியை இன்னைக்குதான் கண்டுபிடிச்சேன். அவனை கையோட அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டு தான் சாப்பாடு தண்ணிய பத்தியெல்லாம் யோசிக்கணும். இத்தனை மாதங்களாக சுற்றலில் விட்ட ருத்ரனை எண்ணி பற்களை கடித்து கொண்டான் வெங்கட். அச்சோ, என்னடா சொல்ற? கொலை குற்றவாளியை பிடிக்க போறியா? ரொம்பவே மோசமானவனு சொல்ற. தனியாவா போற? ஏற்கனவே உன் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை. குழலியும் என்னான்னு இதுவரைக்கும் தெரியல. இந்த நிலைமையில கொலகாரனை போய் நீ தனியா பிடிக்க போறேன்னு சொல்றிய வெங்கடா. நீக்கு மனசெல்லாம் படபடப்பா வர்றதுடா. எங்கே மகனுக்கும் ஏதாவது அசம்பாவிதம் நடந்து விடுமோ என்ற அச்சத்தில் மூச்சு விடாமல் பேசிய பரிமளத்தை சமாளிப்பதற்குள் நொந்து போனான் வெங்கட். முதலில் போலீஸ் வேலையில் சேர்ந்த புதிதில் இப்படித்தான் எதற்கெடுத்தாலும் பரிமளம் பயந்து போவாள். ஆனால் போக போக மகனின் வேலை இதுதான் என புரிந்து கொண்டு இத்தனை வருடத்தை சாதாரணமாக கடந்து வந்தவரால் அடுத்தடுத்து குடும்பத்தில் நடந்த பிரச்சனைகளால் மொத்த தைரியமும் வடிந்து உடலும் மனமும் பலவீனமடைந்து விட்டது. தொலைந்த மகள் எப்படியாவது தன்னோடு வந்து சேர வேண்டும் என்று அனுதினமும் கடவுளை பிரார்த்திக்கும் மனம், கையில் இருக்கும் மகனுக்கு எந்த விபத்தும் நெருங்கிவிடக் கூடாது என்றும் நீண்ட வேண்டுதலை செய்கிறது. மா காம் டவுன், நீக்கு ஒண்ணு ஆகாது. என்னை சுத்தி பாதுகாப்போட தான் குற்றவாளியை கைது பண்ண போவேன். நீங்களும் பயந்து அப்பாவையும் பயமுறுத்தி வச்சிட்டாதே. நான் போயிட்டு வந்து போன் பண்றேன் என்று நிதானமாக பேசி வைக்க போக, வெங்கடா, நான் அப்பா பேசுறேன்டா. பார்த்த சாரதியின் குரலில் மீண்டும் காதில் வைத்தான் போனை.